திமுக அமைச்சர்களில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது எதன் அடிப்படையில் கேட்டிங்கன்னா, யாராருன்னு சொல்லுங்கள். திரு செந்தில் பாலாஜி அவர் வகித்து வந்திருந்த பதவி மின்துறையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை இது இரண்டையுமே அவர் பதவி வகித்து வந்தார். அவர் மிகப்பெரிய ஊழலில் மாட்டிக்கொண்டதால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, உங்களுக்கு ஜாமீன் முக்கியமா இல்லை பதவி முக்கியமானு கேட்டாங்க. அதில் அவர் எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு ஜாமீன் தான் முக்கியம் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டார். அதனால் எடுத்துட்டார். இன்னொருத்தர் திரு பொன்முடி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக நம்ம தமிழக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா கண்டிப்பாக இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அமைச்சர்கள், அவர் ஒரு முனைவர் கூட இருக்க வேண்டியவர்கள் இப்படி ஒரு பெண்கள் மீது இழிவான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது அநாகரிகமானது தான், கண்டிக்கத்தக்கது. அதை முதலமைச்சர் உடனே கண்டித்து அவரோட கட்சி பதவியை எடுத்தார். அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி நீடிக்கணுமா வேணாமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இப்போ கடைசியில் அந்த அமைச்சர் பதவியும் அவர் ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதாவது கவிஞர் அவர்களே, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது காரணங்கள் இந்த அரசாங்கம் தான் அவர்களோட பதவி விலகலுக்கு, அதாவது பதவி ராஜினாமாக்கு காரணம் அந்த அரசாங்கத்தோட நிர்வாக திறமையை தான் சொல்ல முடியும் இல்லையா? கண்டிப்பாக அது 90% அது அவங்களோட நிர்வாக திறமையை தான் காட்டுது. ஆமாம், அதனால இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிதான் பேசப்படுது இல்லையா? இது சரி சமன்படுத்துறதுக்காக தான் அவங்க மீது நடவடிக்கை. புரியுதா உங்களுக்கு? ஓஹோ, பிள்ளையும் கிள்ளி விட்டு விடுவோம், தொட்டிலையும் ஆட்டிக்கொள்வோம், இது வேற மாதிரி அந்த நடவடிக்கை தான் அமைச்சரவை மாற்றம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது. அப்படின்றப்ப அவங்க மேலே நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம்ன்ற ஒரு மாதிரியான காட்சிகளை சூழ்நிலை. ஏன்னா நம்ம தமிழக மக்கள் ஒரு சென்டிமெண்டலாக மாறுறதுக்கான இது. ஏன்னா பல விஷயங்களை நம்ம மேல் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்களை மறந்துவிடும் தன்மை மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது இந்த மாற்றம் அப்படின்றது ஒரு சாரார் பாசிட்டிவாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகே. இப்போ நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அமைச்சரவை மாற்றம் நீங்கள் சொல்வது போல் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்தாலும் அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா எவ்வளவோ அமைச்சர்கள் நல்ல எம்எல்ஏஸ் இருக்காங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இந்த அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? புதுசாக ஒரு அமைச்சரை நியமிச்சுட்டு போயிடலாமே. ஒரு நல்ல ஒரு கழகத்தில் முன்னோடியாக இருக்கிற எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ஏன் கூடுதல் பொறுப்பு கொடுக்கணும்? அதுக்கான காரணம் என்னன்றதை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அந்த கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்த அந்த பொறுப்பை எடுத்து இப்போ ஒரு சிவசங்கர் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு எவ்வளோ தூரம் அடி வருட முடியுமோ வருடுவார். சரியா? அதனால் அவரை அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது மது ஆயத்தீர்வை இது எப்பயும் போல் திருப்பி அவர் முத்துசாமி அவர்கள் பொறுப்பாக இருந்தார். அவருக்கு அதை கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. அவர் இதே மாதிரி தான். ஏன்னா அவர் சொன்னார், குடிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் குடிகாரர்கள் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதனால் இன்னும் அவர் டாஸ்மாகை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால அவர் கையில் திருப்பி அந்த கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் திரு பொன்முடி அவர்களோட பதவியை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். அவர் ஏற்கனவே இருந்த பதவியை பிடுங்கினாங்க. அவங்க போக்குவரத்து இருந்துச்சோ, ஆமாம், இருந்ததை பதவியை பிடுங்கினாங்க. ஸோ அடுத்த இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றப்போ ஒரு சில தொகுதிகள் அவங்களோட சாரார் இருக்கனால அவங்கள கூல் பண்ணணும், அவங்கள சமரசப்படுத்தணுன்ற நோக்கிலையும் இந்த அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கலான்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக. அதாவது கவிஞர்களே, நீங்கள் கூறுவது போல பார்த்தா யார் அந்த முக்கியமான லிஸ்ட்டில், அதாவது கிச்சன் கேபினட் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். கிச்சன் கேபினட் அப்படின்னா ஒரு அரசை தீர்மானம் பண்ணுறது அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் மட்டும்தான். இப்போ முதல்வர் குடும்ப ஆட்கள் அவங்க மட்டும்தான் அந்த முடிவுகள் எடுக்க முடியும். அந்த குடும்ப ஆட்களுக்கு தெரியும் யார் நமக்கு கரெக்டாக அப்படின்றவங்க பார்த்து தான் நெருக்கமாக வச்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலை. காலங்காலம் தொன்று காலம் எந்த கட்சியாக இருந்தாலும் கிச்சன் கேபினட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த திமுக அரசாங்கத்தில் கிச்சன் கேபினட் மிக படுபயங்கரமாக இருக்கிறதுனே சொல்லலாம். அது சீன் சொல்ல வர்றீங்க. ஆமாம், அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நடிகர் எஸ்வி சேகர் இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு மேடையிலே வைத்து 75 to 86 வயசுக்குள்ளவங்க தயவு செஞ்சு வெளியே இளைஞர்களுக்கு வழி விடுங்க, அப்போ தான் தேசம் அப்போ வார்த்தை விடுறாரு. அதாவது தேசம் சிறப்பாக வருமா, சரிங்களா? பிஜேபியிலேருந்து வந்தவங்க அந்த தேசம்ன்ற வார்த்தை அடிக்கிற போகும். அப்போ அவர் மத்தியத்தில் இருக்கிற பிரதமரையும் சேர்த்து சொல்கிறாரோ? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இதை சொல்லிட்டு இது திமுக மேடையிலே பேசுகிறாரு. ஏற்கனவே ரஜினி பேசி அதுக்கு துரைமுருகன் ஐயா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததெல்லாம் உண்டு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வயதானவர்கள் இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்றாங்க. இது நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன்,
திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் கூட 90 வயது வரையும் அந்த கட்சி பொறுப்பில் இருந்தார். சரிங்களா? அப்போ பேசப்படாத விஷயங்கள் இப்போ பேசுகிறாங்க, ரைட்டு, அந்த ட்ரெண்ட் வேறு அந்த ட்ரெண்ட் வேறு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா முதல்வர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 74 முடிஞ்சு 75 நடக்குது. அவர் திரு உதயநிதியை உள்ளே கொண்டு வரணும்ல, அதுக்காக வந்து ஒரு எஸ்பி சார் வெள்ளோட்டம் எடுக்கலாம். சரி, டாபிக் மாறுது. இதை ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்வது போல் நம்ம அந்த மாதிரி, அதாவது யார் வந்து அந்த கிச்சன் கேபினெட்டுக்கு வந்து நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு வழங்கி வந்து அவங்க கட்டமைச்சுக்கிறாங்க. சி ஓகே ஓகே, ட்ரிபிள் சி ஓகே ஓகே, கரெக்ஷன் கமிஷன் கேபினெட். என்னவென்று கவிஞர் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இதோட தாக்கம் வந்து பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக வருமான்ற அந்த பொறுத்து தான் பார்க்க முடியும். அமைச்சரவை மாற்றம் என்பது இதுக்கப்புறம் மாற்றங்கள் என்னன்றது தெரியாது. ஆனால் இதுவும் சில மாற்றங்கள் செய்யணும்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு அந்த சாரை வந்து இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. சார் எங்கே போனாலும் தெரியாது. சார் மேலே இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற சட்டமன்ற 2026 தேர்தலில் மக்கள் தங்களது வாக்குகளை சரியான நபருக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.